ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 39. இளங்கோ குழந்தையின் புகைப்படத்தை எடுத்து ரேஷ்மியின் முகத்துக்கு எதிரே காட்டியதும் அவளுக்குள் இருந்த இனியா தான் ஒரு உயிரில்லாத ஆவியாக ரேஷ்மியின் உடம்பில் தற்காலிகமாக குடிக்கிறோம் என்பதையே மறந்து போனாள். அவளுக்கு அப்போது தன் குழந்தையைத் தவிர வேறு எதுவுமே தெரியவில்லை, எதுவுமே உரைக்கவில்லை. அவள் குடியிருந்த ரேஷ்மியின் கண்களில் அப்போது தன் குழந்தை ஷோபி மட்டுமே தான் நிறைந்திருந்தாள். அழுகை பீறிட்டு கொண்டு வந்தது அவளுக்கு. ஷோபி வீறிட்டு அலறினாள். அவளுடைய அந்த அலறல் சத்தம் கேட்டு அந்த குளிரூட்டப்பட்டு மூடியிருந்த அறையை தாண்டி எதிரொலித்தது சத்தம். இவையெல்லாம் வெளியில் இருந்து திரையில் பார்த்து கொண்டிருந்த சூர்யா மட்டும் அல்ல, இளங்கோவும் அந்த அலறலில் நடுங்கித்தான் போனான். அவன் கையில் இருந்த புகைப்படத்தை பிடுங்கிக் கொண்டாள் ரேஷ்மி. தன் கையில் வைத்துக்கொண்டு அதற்கு முத்தமழை பொழிந்தாள். என் குழந்தை, என் குழந்தை, என் ஷோபி. அவளுடைய கண்களில் இருந்து பொல பொலவென கண்ணீர் அருவியாய் கொட்டியது. அந்த காட்சியை கண்டு இளங்கோவும் சூர்யாவும் கூட தங்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் அவர்களுக்கும் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஷோபி, ஷோபி கண்ணு, எப்படிம்மா இருக்க? இந்த அம்மாவை உனக்கு ஞாபகம் இருக்காடா செல்லம்? அவளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. தன் குழந்தையை புகைப்படத்தில் பார்த்த சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும் நேரில் அவளை பார்க்க வேண்டும், கையில் தூக்கி கொஞ்ச வேண்டும் என்கிற அவளின் ஏக்கம், பரிதவிப்பு எல்லாமே நன்கு புரிந்தது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இருவருக்கும். அந்த பெற்ற தாயின் ஏக்கம் பார்க்கும் யாராலும் தாங்க இயலாது போல் இருந்தது அவர்களுக்கு. சூர்யா தான் ஒரு ஆண்மகன் என்பதையும் கம்பீரமான போலீஸ்காரன் என்பதையுமே முற்றிலும் மறந்து போனான். அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிவது நிற்கவும் இல்லை, அவன் அதை நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. சொல்லப்போனால் அவனுக்கு ஓவென்று சத்தமாக அழவேண்டும் போல் இருந்தது அப்போது. இனியாவின் தாய்ப்பாசம் அந்த அளவுக்கு அவனை அசைத்து விட்டது. கடவுளே, இந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த? யாரோ செஞ்ச தப்புக்கு இவ எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை அனுபவிக்கணும்? இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? அவளுக்காக, தன் தங்கை உடலில் ஆவியாக இருந்த அந்த இனியா என்கிற பெண்ணுக்காக தன் மனதிற்குள்ளேயே கடவுளிடம் வாதிட்டு கொண்டிருந்தான். இன்னமும் நிறுத்தாமல் குழந்தையின் புகைப்படத்தை கையில் வைத்து அணைத்தவாறு குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தாள் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா. சிறிது நேரம் அவள் அழட்டும், அழுதால்தான் அவளுடைய மனதை அழுத்தி கொண்டிருக்கும் பாரம் சிறிதளவேனும் குறைந்து அவளால் பேசவே முடியும் என்று நினைத்து இளங்கோவும் அவளை விட்டுவிட்டான். 10 நிமிடங்கள் முழுதாக அழுது அழுது ஓய்ந்த பின்னர் அழுகையை நிறுத்தி கொஞ்சம் அமைதி அடைந்தாள் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா. ரேஷ்மி, மெதுவாக அழைத்தான் இளங்கோ. நான் ரேஷ்மி இல்லை, என் பேர் இனியா. கொஞ்சம் கோபமாகவே ஒலித்தது அவளுடைய குரல். அந்த குரல் ரேஷ்மியுடையது அல்ல, மாறிப்போயிருந்தது. அது இப்போது இன்னும் தெளிவாகவே தெரிந்தது. ஓ சாரி, நீங்கள் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? இனியா. அதுதான் ரேஷ்மி இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தாளே ஒரு பொண்ணை பற்றி, அந்த இனியா நான் தான். ஓ அப்படியா? சாரி, நீங்கள் ரேஷ்மி உடம்புல பரவாயில்லன்னு நீனே சொல்லுங்க. நானும் உங்களுக்கு ரேஷ்மி மாதிரி தான், அவளை விட எனக்கு 3 வயசு தான் அதிகம். ஓகே தேங்க்ஸ். ரேஷ்மி உடம்புக்குள்ள நீ என்னம்மா பண்ணுற இனியா? அங்கே உனக்கு என்ன வேலை? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் ரேஷ்மி உடம்புல தான் இருப்பேன். ரேஷ்மி பாவம் இல்லையாம்மா இனியா? நீ இப்படி செய்யலாமா? நான் ஒன்றும் ரேஷ்மி உடம்புக்குள்ளே நிரந்தரமாக தங்க போகிறது இல்லையே, அப்புறம் என்ன? இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் சீக்கிரமாகவே என் வேலையை முடிச்சிருவேன். இந்நேரமே முடிச்சிருக்கணும், எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த 1 வாரமோ 10 நாளோ.
அது வரைக்கும் தான் நான் அவள் உடம்புல இருப்பேன். அதுக்குள்ளே என் வேலை முடிஞ்சிரும், போயிடுவேனா. ரேஷ்மிக்கு இது தெரியுமாம்மா? எது? நீ அவள் உடம்புக்குள்ளே இருக்கிறது? அவளுக்கு ஏன் தெரியணும்? அப்படியே தெரிஞ்சாலும் அவள் ஒன்றும் என்னை தப்பாக நினைக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அது சரி, அப்படி என்ன வேலை உனக்கு இருக்குது? அது உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஓ. அவளிடம் பேசிக்கொண்டே அங்கே மேஜை மேல் இருந்த அடுத்த புகைப்படத்தை எடுத்தான் இளங்கோ. அது விஷாலும் இனியாவும் குழந்தையுடன் எடுத்திருந்த ஃபோட்டோ. கையில் எடுத்தவன் மெதுவாக அதை அவள் கண்களுக்கு எதிரே கொண்டு சென்றான். இனியா, இந்த ஃபோட்டோவை பாரு. இது யாருன்னு உனக்கு தெரியுதா? இளங்கோ பேசியதை கூட கவனிக்கவில்லை இனியா. அந்த புகைப்படத்தையே கண்களில் கண்ணீர் வடிய பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவனிடம் இருந்து அதை பிடுங்கிக் கொண்டாள். விஷால், விஷால், இவர்தான் என் விஷால், என்னோட உயிர், என்னை அவ்வளவு காதலிச்சாரு. அதை கூறி முடிப்பதற்குள் அவளுக்கு வார்த்தைகள் வெளியே வராமல் நான் தழுதழுக்க பேசினாள். எவ்வளவு ஆசையாக நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களால் ரொம்ப நாள் சேர்ந்து கூட வாழ முடியாமல் போச்சே என்று அழுதவள் அந்த புகைப்படத்தை பார்த்து அதிலிருந்த விஷாலிடம் படபடப்பாக பேச ஆரம்பித்தாள். விஷால், நீங்கள் எப்படி இருக்கீங்க விஷால்? நல்லா இருக்கீங்களா? நான் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை? ஷோபி அழாமல் சமத்தா இருக்காளா இல்லை ரொம்ப அலறாளா விஷால்? உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல. தனியாக நீங்கள் மட்டும் ஆஃபீஸ் வேலை வீட்டு வேலை பார்த்துட்டு குழந்தையையும் பார்த்துக்கணும். நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க விஷால்? என்னை மன்னிச்சிடுங்க விஷால். என்னை நீங்கள் தப்பாக நினைக்கல தானே? என்னால் தான் உங்களுக்கு கஷ்டம் அவமானம் எல்லாமே இல்லையா விஷால்? நான் உங்களை விட்டு பிரியணுன்னு முடிவு எடுத்ததில் உங்களுக்கும் சம்மதம் தானே? என்னை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கல்ல விஷால்? ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க விஷால், ப்ளீஸ் விஷால். தன் கணவன் விஷால் உண்மையாகவே தன் கண்ணெதிரே இருப்பது போலவே நினைத்து பேசிக்கொண்டிருந்தாள் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா. என்னை மன்னிச்சிடுங்க விஷால். சோபியை நான் நல்லா பார்த்துக்கங்க. நீங்களும் நல்லா சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை முழுசாக மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நீங்கள், சரியா? புகைப்படத்தை கட்டிப்பிடித்து கொண்டு கேவி கேவி அழுதாள். இளங்கோ கண்களில் நீர் தெறிக்க தன்னையும் அறியாமல் அவளுடைய தலையை கோதி கொடுத்தான் ஆறுதலாக. இனியா, அழாதம்மா, அழாத. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. அழாத இனியா. உன் ஹஸ்பண்டு குழந்த 2 பேரும் நல்லா இருப்பாங்க. நீ அழக்கூடாது. அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா. அவனுடைய ஆறுதலான பேச்சு இப்போது அவளுக்கும் தேவையாகத்தான் இருந்தது. அவளுடைய தலைமேல் இருந்த அவனுடைய கைகளை பிடித்து கொண்டாள். எனக்கு இப்படி ஆயிடுச்சே. நான் விஷால் கூட வாழணும்னு எவ்வளவு ஆசையாக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. என்னால் விஷாலும் இப்போ தனியாயிட்டாரு. இப்படி ஆகிப்போச்சே எங்களுக்கு. அவனுடைய கையில் தன் முகத்தை புதைத்து கொண்டு அழுதாள். நீ ஏன் இப்படி பண்ண இனியா? ஏன் இப்படி தூக்கு மாட்டிக்கிட்ட? இந்த கேள்வியை கேட்பதற்கு இதுதான் சரியான நேரம் என்று நினைத்த இளங்கோ அந்த கேள்வியை டக்கென்று வீசினான் அவளிடம். இளங்கோவின் இந்த கேள்வி காதில் விழுந்ததும் சட்டென்று தன் அழுகையை நிறுத்தினாள் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா. தன் முகத்தில் புதைந்திருந்த அவனுடைய கைகளை விலக்கினாள். அவளுடைய முகம் இப்போது எரிமலை போல் கோபத்தில் தகதகவென தகித்து கொண்டிருந்தது. இப்போது இளங்கோ சட்டென்று தன் அடுத்த அம்பை எய்தினான். சூர்யாவிடம் முன்பே வாங்கி வைத்திருந்த இன்னொரு புகைப்படத்தை தன் மேஜையின் டிராயரிலிருந்து எடுத்தான். அதை இப்போது ரேஷ்மின் அருகில் கொண்டு போகாமல் கொஞ்சம் தூரத்திலேயே தன் கைகளின் நடுவில் அவளுக்கு தெரியுமாறு பிடித்து கொண்டான். அந்த புகைப்படத்தில் இருந்தது ஆரியன், பூனைக்கண் ஆரியன். இனியாவின் வாழ்க்கையில் தந்திரமாக விளையாடி அவளுடைய வாழ்வையே சீர்குலைத்த அதே ஆரியன்தான் புகைப்படத்தில் போஸ் கொடுத்து கொண்டு நின்றிருந்தான். அவனை பார்த்த மறுநொடி இனியா வெகுண்டு எழுந்தாள். இளங்கோ கையில் இருந்த ஆரியனின் புகைப்படத்தை பறித்து ஆவேசத்துடன் கத்திக்கொண்டே சுக்கள் சுக்கலாக அதை கிழித்து போட்டாள். அவளுடைய ஆவேசம் அப்போதும் அடங்கவில்லை. ஆ
மருத்துவமனையே அதிரும் வகையில் உச்சஸ்தாயில் கத்தினாள். இவன்தான், இந்த பூனைக்கண் ஆரியன்தான் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கினான். இவனால தான் என் வாழ்க்கையே அழிஞ்சது. இன்னைக்கு என் விஷாலும் என் குழந்தையும் அனாதையாக தவிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த வஞ்சகன்தான். நான் இன்னைக்கு ஆவியாக அலைகிறதுக்கு காரணமே இந்த நயவஞ்சகன்தான். இவனை நான் பழி வாங்காமல் விடவே மாட்டேன். பற்களை நரநரவென கடித்தாள். அவளுடைய அந்த கோபத்தை பார்ப்பதற்கு இளங்கோவுக்கே கூட கொஞ்சம் பயமாக இருந்தது. சூர்யாவும் அதிர்ச்சியிலும் பயத்திலும் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தான். இனியா, பயந்து கொண்டே அழைத்தான் இளங்கோ. அவனுடைய குரல் அவனுக்கே கூட சரியாக கேட்கவில்லை. மீண்டும் அழைத்தான். இனியா. விருட்டென திரும்பி அவனை பார்த்தாள். இளங்கோ அவளையே பீதியுடன் பார்த்தான். நீ உனக்கு ஏன் இப்போ இவ்வளோ கோபம் வருது? நான் இவனை பழி வாங்கணும். அது வரைக்கும் என் கோபம் தீரவே தீராது. என்னோட ஆத்திரம் அடங்காது. எதுக்கு அவனை பழி வாங்க நினைக்கிற இனியா? என்கிட்ட சொல்லு, இந்த அண்ணங்கிட்ட சொல்லு இனியா. அவனுடைய பேச்சில் அவள் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்தது. அது அவளுடைய முகத்திலேயே தெரிந்தது. நீ இப்போ அவனை பழி வாங்கிறதுனால என்ன நடக்கப் போகுது இனியா? சொல்லு. இல்லை, அவனை சும்மா விடமாட்டேன். நான் ஏன் அவனை பழி வாங்க துடிக்கிறேன்னு இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதை கேட்டாதான் உங்களுக்கு என்னோட நியாயம் புரியும். எனக்கும் அது யார்கிட்டையாவது சொல்லணும்னு தோணுது. ரேஷ்மிக்கு நீங்கள் அண்ணனா? எனக்குமே நீங்கள் அண்ணன்தான். அதனால் உங்ககிட்ட அதை சொல்கிறதுல தப்பு இல்லை. சொல்கிறேன் கேளுங்க. ஆரியன் எப்படி தந்திரமாக தன்னை சீரழித்தான் என்கிற விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாள் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா. அத்தியாயம் 40. இனியா இளங்கோவிடம் தன் வாழ்வில் நடந்த உண்மைகளை கூற ஆரம்பிக்கிறாள். நான் சொல்கிறத கேட்டாதான் அவனை, அந்த அயோக்கியன் ஆரியனை நான் ஏன் பழிவாங்க துடிக்கிறேன் என்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கூறிவிட்டு சிறிது நேரம் அமைதி காத்தாள். சொல்லு இனியா, அப்போ தான் உனக்கும் மனசில் இருக்கிற பாரம் கொஞ்சமாவது குறையும். என்னவோ அண்ணனா நினச்சிக்கோ. உனக்கு நடந்த அநியாயத்தை இப்போவே சொல்லு இனியா. சொல்கிறேன். தன் வாழ்க்கையில் நடந்த அந்த இரகசியத்தை, ஆரியன் தன்னை எப்படி தந்திரமாக சீரழித்தான் என்பதை இதுவரை அவளுக்கும் அவள் கணவன் விஷாலுக்கும் மட்டுமே தெரிந்த அந்த உண்மையை சொல்ல ஆரம்பித்தாள் இனியா. இனியா சொல்ல சொல்ல இளங்கோவின் மனதிலும் சூர்யாவின் மனதிலும் அவையெல்லாம் காட்சிகளாகவே விரிந்தன. அன்று தான் இத்தனை வருடங்களாக நல்ல நண்பன் என்று நினைத்து கொண்டிருந்தது தவறு. அவன் நல்லவன் இல்லை. தன் மனைவி இனியா கூறியது போல் அவன் ஒரு கயவன், நயவஞ்சகன், ஆருயிர் நண்பனான தன்னை ஏமாற்றிக் கொண்டிருப்பவன். நண்பனின் மனைவி என்று தெரிந்தும் அவளை துகிலுரித்து பார்க்க ஆசை கொண்டு வெறியுடன் அலையும் ஒரு காம கொடூரன்தான் ஆரியன் என்று தெரிந்ததும் விஷால் அப்படியே இடிந்து போய்விட்டான். தன் மனைவியை அவன் அப்படி ஒரு கோலத்தில் பார்த்து கொண்டிருந்ததை தன் கண்களாலேயே பார்க்க நேரிட்டதும் மிகவும் உடைந்து போய்விட்டான். அவனால் அந்த விஷயத்தை ஜீரணிக்க கொள்ள கூட முடியவில்லை. ஆரியனா இப்படி? பள்ளி வயசில் இருந்தே நண்பனாக இருக்கும் எனக்கு அவன் துரோகம் செய்ய நினச்சானா? நம்ப கூட மறுத்தது அவன் மனம். ஆனால் அதுதானே உண்மை. அந்த ஹோட்டலில் அதை பார்த்துவிட்டு உடனே அங்கிருந்து வேகமாக சென்றதை பார்த்த ஆரியனோ, டேய் விஷால், எங்கடா போற? ஏன் கிளம்பிட்ட? விஷால் விஷால் அவன் அழைக்க அழைக்க அவனை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து வந்தால் போதும் என்கிற எண்ணத்தில் புறப்பட்டு வீடு வந்து சேர்ந்தான் விஷால். இனியாவிடமும் தயங்கி தயங்கி விஷயத்தை முழுவதுமாக கூறிவிட்டு அங்கேயே அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்து விட்டான். நண்பன் எனும் அந்த துரோகியை நினைத்து மனதில் வெகுண்டு போயிருந்தான் விஷால். இனியாவும் ஆரியனை பற்றி ஏற்கனவே அவளுக்கு தெரியும் என்றாலும் கணவன் கூறிய விஷயத்தில் அவளும் பயந்து போய் மனதில் அவமானமும் சேர்ந்து கொள்ள அப்படியே கண்ணீர் உகுத்தவாறு உட்கார்ந்திருந்தாள். இருவரும் எவ்வளவு நேரம்தான் அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள் என்று தெரியவில்லை. முதலில் விஷால்தான் தன்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு கண்ணீருடன் அமர்ந்திருந்த இனியா அருகில் வந்தான். இனியா, இங்கே பாரு இனியா. அவளுடைய தோளை தொட்டு தன்புறம் திருப்பினான்.
தன் கணவன் எப்போது அருகில் வருவான் என்று காத்திருந்தவள் பெரிதாக விம்மிக்கொண்டே அவன் மார்பில் சாய்ந்தாள். மடை திறந்த வெள்ளம் போல் அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. அழாதே இனியா. அவளுடைய தலையை கோதிவிட்டான். என்னை மன்னிச்சிடு இனியா. நீ இதை எப்போவே என்கிட்ட சொன்ன. ஆனால் நான் தான் அதை நம்பலை. ஏன்னா நான் அவனை அவ்வளவு நம்பினேன் இனியா. நீ தான் அவனை தப்பாக புரிஞ்சிட்ருப்பேன்னு நான் நினச்சேன். சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இனியா. மனசே தாங்கலை எனக்கு. அவன் குரல் வெளியே வராமல் அமுங்கி அடியில் போனது. சிறிது நேரம் இருவரும் ஒருவரை ஒருவர் அப்படியே அணைத்தபடி அமர்ந்திருந்தனர். சிறிது நேரம் கழித்து இனியாவின் அழுகை ஓய்ந்த பின்னர் அவளுடைய முகத்தை தொட்டு நிமிர்த்தினான் விஷால். இங்கே பாரு இனியா, நாம் 2 பேரும் இப்படி வருத்தப்படுறதாலேயோ இல்லை அலறாதலாலேயோ ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நடந்ததை விடு, அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் நாம் எப்படி இருக்க போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். இனி நான் அவன் இருக்கிற பக்கம் போகவே மாட்டேன். சரியா? ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட மட்டும் அவன் வந்து பேசட்டும். அங்கேயே அவனோட நாக்கு இழுத்து வச்சு அறுத்துடுறேன். கோபத்தில் கத்தினான் விஷால். அவனை பற்றி உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்ற விஷயம் அவனுக்கு தெரியுமாங்க? ஹோட்டலில் இருந்து நீங்கள் பாதியிலேயே திரும்பிட்டீங்கல்ல, அது ஏன்னு அவனுக்கு புரிஞ்சிருக்குமா? இந்நேரம் புரிஞ்சிருக்கும் இனியா. இந்த நேரத்தில் அவன் எல்லாமே புரிஞ்சிருப்பான். நான் வேற கோமா அங்கேருந்து வந்தேன்ல, என்னென்னு அவன் யோசிச்சிருப்பான். சரி, நீ கவனமாக இனிமேல் நீ இருக்கணும் இனியா. நான் இல்லாத நேரத்தில் எப்பவும் கதவு மூடியே இருக்கணும், திறந்து வைக்கவே கூடாது. அதே மாதிரி நான் இல்லாத நேரத்தில் அவன் வந்தால் கதவை திறக்காத. சரியா? சரிங்க. ஆனால் அவனை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. இத்தனை வருஷம் அவன் இந்த ஊரில் இல்லாதது ரொம்ப நிம்மதியாக இருந்தது. அவன் இங்கே வந்துட்டான்னு நீங்கள் சொன்னதுலேருந்தே எனக்கு மனசு திக்குன்னு தான் இருக்குது. நீ தைரியமாக இரு இனியா. எதுக்கு பயப்படுற? என்னை மீறி அவனால் உன்னை எதுவுமே செஞ்சிட முடியாது. பயம்தான் நம்மளோட பலவீனம். அந்த பலவீனம் உனக்கு இருக்கவே கூடாது. சரியா? இனியாவும் அவன் கூறியதில் கொஞ்சம் பயம் தெளிந்து தைரியத்தை வரவழைத்து கொண்டிருந்தாள். நாட்கள் நகன்றது. ஆரியன் விஷாலை பார்க்க முயற்சிக்கவும் இல்லை. அவனை அலைபேசியில் கூட தொடர்பு கொள்ளாமல் போகவே கொஞ்சம் கொஞ்சமாக அவனையும் அந்த சம்பவத்தையும் மறந்து போக ஆரம்பித்திருந்தனர் இருவரும். விஷாலுக்கு ஆரியனுடைய இந்த செய்கை கொஞ்சம் ஆச்சரியத்தை தான் தந்தது. புலி பதுங்குவது பாய்வதற்காகவா? இல்லை, ஒருவேளை அன்று அவன் செய்த அந்த செயல் தனக்கு தெரிந்துவிட்டதால் தன்னை எதிர்கொள்ள துணிவில்லாமல் ஓடிப்போயிட்டானோ என்று விஷாலுக்கு ஒன்றுமே புரியவில்லை. 1 மாதம் ஓடிப்போயிருந்தது. பொதுவாக விஷால் காலையில் வேலைக்கு சென்றால் முடிந்து வர இரவு 8 மணியை தாண்டிவிடும். அன்று விஷாலுக்கு பிறந்த நாள். வேலைக்கு லீவு போட்டு எங்காவது வெளியே சென்று வரலாம் என்று முதலில் நினைத்திருந்தார்கள். ஆனால் அன்று என்று விஷாலுக்கு அலுவலகத்தில் லீவ் எடுக்க முடியாத ஒரு நிலைமை. அன்று அவன் அலுவலகத்திற்கு சென்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் வேறு வழி இல்லை. அலுவலகம் சென்றுதான் ஆக வேண்டும். சாரி இனியா, இன்னைக்கு நான் லீவு போடுறதுன்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. உனக்கு ஒன்றும் கோவம் இல்லையே? இதில் என்னங்க இருக்குது? நீங்கள் என்ன வேணும்னேயா பண்ணுறீங்க? சொல்லப்போனால் நீங்கள் தான் இன்றைக்கி பர்த்டே பேபி. நீங்கள் தான் பாவம். எனக்கு சாரி சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், ஆனாலும் வெளியே போகலான்னு சொல்லியிருந்தேன்ல, அதான். சரி, இப்போ என்ன? இன்றைக்கி இல்லைன்னா என்ன? சாட்டர்டே நாம் வெளியே போகலாம். பர்த்டேயை அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. நீ என்ன கிஃப்ட்டு தரப்போகிற எனக்கு இன்னைக்கு? நானே தான் உங்களுக்கு கிஃப்ட்டு. இன்றைக்கி நைட் முழுக்க உங்களுக்கு என்னோடய ட்ரீட் தான். ஓகே? அவனிடம் இதை சொல்லி முடிப்பதற்குள் முகம் குங்குமம் போல் சிவந்து விட்டது அவளுக்கு. ஓ, நீதானா இனியா பேசின? இப்படியெல்லாம் கூட உனக்கு பேச தெரியுமா? சொல்லிக்கொண்டே அவள் முகத்தருகில் குனிந்தான். அவளும் வெட்கத்துடன் அதை ஏற்றுக்கொண்டாள். அன்று இரவு விஷால் அலுவலகத்தில் இருந்து வரும்போது நேரம் 8:15 ஆகியிருந்தது. விஷால் வரும்போதிருந்தே பெரும் உற்சாகத்தில் இருந்தான். இனியா வந்து கதவை திறந்தவுடன் உள்ளே நுழைந்தவன் அவளுடைய கன்னத்தில் வேகமாக முத்தமிட்டான். இனியாவும் வெட்கத்துடன், இது என்னங்க வந்தவுடனே இப்படி? போய் முகம் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம் என்றாள். இன்னைக்கு டின்னருக்கு என்ன பண்ணியிருக்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீஸ் புலாவ்.
வாவ், இன்னைக்கு எல்லாத்துலேயுமே செம விருந்தா? சூப்பர் சூப்பர், இதோ உடனே வர்றேன். முகம் கழுவி விட்டு வெளியே வந்ததும் நேராக டைனிங் டேபிளுக்கு வந்தான். இனியாவும் தயாராக வைத்திருந்தாள். தட்டு எடுத்து வைத்து சூடான புலாவை பரிமாறினாள். வா இனியா, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். இல்லைங்க, ஷோபி எந்திரிக்கிற நேரம். நீங்கள் சாப்பிட்டு முடிங்க, நான் சாப்பிட்றேன். 2 வாய் சாப்பிடுவதற்குள் அவனுடைய அலைபேசியில் அழைப்பு வந்திருப்பதை ஒலி எழுப்பி கூறியது. அலைபேசியை எடுத்து ஆராய்ந்த விஷால், 1 மினிட் இனியா, ஆஃபீஸில் இருந்து தான் வந்திருக்கு, இரு பேசிட்டு வந்துடுறேன் என்று கூறி அலைபேசியை காதுக்கு கொடுத்து எஸ் என்று கூறியவாறு நகர்ந்து வாசலுக்கு சென்றான். அப்போது அங்கு மேஜை மேல் இருந்த இனியாவின் அலைபேசி தன் ரிங்டோனை வெளியிட்டது. இந்த நேரத்தில் யார் அழைத்திருப்பார்கள் என்கிற யோசனையுடன் சென்று டிஸ்பிளேயை பார்த்தாள். அதில் விஷால் என்று தன் கணவனின் பெயர் ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்ததும் அதிர்ந்து போய் சிறிது நேரம் அதையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் இனியா. பிறகு வாசலில் நின்று ஃபோன் பேசிக்கொண்டிருந்த விஷாலை திரும்பி பார்த்தாள். தன்னுடைய ஃபோனில் வந்து கொண்டிருந்த விஷாலின் பெயரை பார்த்தாள். அவளுடைய இதயம் பயத்தில் டொம் டொம் என்று யாரோ போட்டு அடிப்பது போல் தாறுமாறாக துடித்தது. பிறகு சட்டென்று தெளிந்து படபடக்கும் இதயத்துடன் கைகள் நடுங்க அலைபேசியின் அழைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்தாள். இவள் ஹலோ என்று கூட சொல்வதற்கு காத்திருக்காமல் எதிர்முனையில் இருந்து அவசரமாக ஒலித்தது அந்த குரல். இனியா, நான் தான் உண்மையான விஷால் பேசுகிறேன். நேரமில்லை இனியா, நீ எதுவும் பேசாமல் நான் பேசுகிறது மட்டும் கேளு. அங்கே என் உருவத்தில் இருக்கிறது நான் இல்லை, அது ஆரியன். நான் அன்னைக்கு சொன்னேன் பாரு அவனை பற்றி, ஞாபகம் இருக்கா அவனுக்கு? பத்திரமா இரு இனியா. எதிர்த்திசையில் பேசி முடிக்கும் முன்பே அங்கு வாசலில் ஃபோன் பேசி முடித்துவிட்டு இனியா சாப்பிடலாமா கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருந்தான் விஷால் உருவில் இருக்கும் ஆரியன். என்ன செய்ய போகிறாள் இனியா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.